கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 90வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் மேற்பகுதியில் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெப சங்கீதம் என்று. இது 3வது ஜெப சங்கீதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் மொத்தம் 17 வசனங்கள் உள்ளன. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த சங்கீதத்தின் வரலாற்று பின்னணி என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே ஆண்டவரை நோக்கி இந்த சங்கீதத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இறங்கி வருகிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். பிரத்யட்சமாய் அவங்க கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ததற்கு பிற்பாடும் தேவனை அவர்கள் விசுவாசியாமல் முறுமுறுக்கிறதும் முரட்டாட்டம் செய்கிறதும் கீழ்ப்படியாதது காரியங்கள் ஆண்டவரை கோபத்துக்குள்ளாக்கினது. இப்போ ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் வாதையினால் தண்டிக்க போகிறேன், நான் சொல்லியது அவர்களிடத்துல போய் சொல்லு என்று சொன்னவுடன் மோசை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நீர் கானான் தேசத்தை சுதந்திரிக்க தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அப்படி ஒருவேளை அவர்கள் வனாந்திரத்திலேயே அவர்கள் மறுத்து வருவார்களானால் நீர் தந்த வாக்கு நிறைவேறாமல் போய்விடும். உங்களுடைய சத்துருக்கள் இதை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, ஆனால் இந்த ஜனங்கள் இந்த வனாந்திரத்திலே மாண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி விடுவாங்கன்னு சொல்லி அவர்களுக்காக தாழ்மையோடு கூட இந்த மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் இவ்வளவு மகத்தான காரியங்களை செய்திருந்தும் அவர்கள் முறுமுறுத்தாங்க. ஆனா வேதத்துல யோபுவை நம்ம பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றிலும் இழந்து போயிட்டார். தன்னுடைய சரீர சுகத்தை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய ஆஸ்திகளை சொத்துக்களை இழந்தார், ஐஸ்வர்யத்தை இழந்தார், சுற்றி வளர்த்த எல்லா மிருக ஜீவன்களையும் இழந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இடத்துல கூட அவர் ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. மரண பரியந்தமும் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டார். யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்களும் இதே போல ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருக்கலாம். இத்தனை வருடங்களாய் நான் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இத்தனை வருடங்களாய் எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதியின் மூலமாக நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், பல வருஷமா இந்த கடன் பிரச்சனை என் குடும்பத்துல மாறவே இல்லை, பல வருஷமா என் குடும்பத்துல இவ்வளவு ஒரு நெருக்கத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வியாபாரமா இருக்கட்டும், நான் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், நான் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பல வருஷமும் எனக்கு கண்ணீர் தான் மிஞ்சிருக்கிறது. எப்பொழுது ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்துவார் என்று ஒருவேளை இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உன்னை ஈடாய் உன்னை மகிழச் செய்ய போகிறேன், அதற்கும் மேலாய் நீ சந்தோஷப்படும் வண்ணமாக நான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா இனிமே முறுமுறுத்து கொள்ளாதீங்க. தேவன் உங்களுக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். யோபுவுக்கு எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே செய்தார். அவர் நம்பினது போல அவர் நம்பிக்கையின்படியே தேவன் இரட்டத்தனையாய் யோபுவை ஆசீர்வதித்ததை நம்ம யோபுல வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனை முறுமுறுக்காமல் முழு மனதோடு கூட அவர்களை சார்ந்து கொள்ளுங்க.
கண்களை மூடி செபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் நினைத்தருளுங்கப்பா. இன்றைக்கும் அவர்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் ஏசப்பா, அவர்கள் சிறுமைப்பட்டு போன நாட்களுக்கும் ஈடாய் அவர்களை மகிழச் செய்வீராகப்பா. எந்தெந்த காரியத்தில் இன்றைக்கு அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்காங்களோ, என் தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அற்புதத்தை செய்யும்படிக்காய் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே. யோபுவை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு இடத்திலையும் கர்த்தரை முறுமுறுத்துக் கொள்ளாதீங்க. அவரை சார்ந்திருங்க. தேவன் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறார் என்ற ஒரு உணர்வோடு கூட கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த கானான் தேசத்தை, அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயம் தந்தருளுவார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.